ஹாய் வெல்கம் டு விஜி பொட்டிக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபேமஸ் டைலராக ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் மூலிமா நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கடை வைக்கலாமா, இல்லை வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணலாமா, அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டுமே நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபேமஸ் டைலராக ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன நுணுக்கங்கள் நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. பேசிக்காக ஒரு டைலரிங் வேலை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு கடை வச்சோ இல்லை வீட்டில் நம்ம ப்ராப்பராக துணி வாங்கி ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியா இருந்தாலும் சரி தான். அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டுன்றதை சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அளவுகள் இருக்கும். அந்த அளவுகள்லாம் தாண்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு மிஸ்டேக் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி சரி பண்ணணும், இந்த கஸ்டமருக்கு எப்படி நம்ம அவங்க கேட்குற மாதிரி நம்ம செய்யணும், இல்லை இன்னொரு கஸ்டமர் வேறு பாடி மெஷர்மெண்ட் அளவு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பார்த்தோன்னாக்கா பாடி ஒல்லியாக இருப்பாங்க, கை சுற்றளவு மட்டும் பார்த்தோன்னாக்கா நல்ல குண்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் கை மட்டும் ரொம்ப லீனாக இருக்கும், உடம்புலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதுபோல் மாற்றி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் இது நமக்கு தைக்க தெரியும். அதனால் நம்ம இதெல்லாம் நுணுக்கங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தைக்க தான் உங்களுக்கே அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதிலேருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கணும், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணின்னு வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் இப்போ தான் டைலரிங் தொழில் பழகுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வீட்டாண்டு உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் தெருவில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட கம்மி காசு, அதாவது இப்போ வெளிலலாம் 100 வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 80 உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ கரெக்ஷனும் இல்லை கரெக்டாகவே இருந்துடுச்சு அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் அவங்க கொடுக்கும்போது அந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத யோசித்து செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். யார் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சரி பண்ணணுன்றதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு டிப்ஸு. இன்னொன்று பண்ணணும், என்ன மெயினாக இன்னொன்று பண்ணணுன்னா, நான் இதை அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பேசிக்காக ப்ளவுஸ் வெட்டி கொடுத்தா நீங்கள் தைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும். நான் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தூரத்தில் தள்ளியோ ஏதாவது ஒரு லேடிஸ் டைலரோ இல்லை ஜென்ஸ் டைலரோ எங்கேயாச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் வாங்கி தையுங்க. நான் ஏன் தைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நுணுக்கங்கள் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அவங்க ப்ளவுஸ் தானே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் நிறைய நுணுக்கங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அது நம்மளுக்கு நம்மளுடைய டைலரிங் லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கும் போது நீங்கள் ஒரு தனியாக ஒரு கடை வச்சு ரன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கோசம் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்ம பேசிக்கிலே நம்ம பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இந்த தொழிலை கற்றுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தரவை கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. நான்லாம் அப்படி தான் என்னை நான் நிறையா எனக்குள்ளாரே நான் தேட ஆரம்பித்தேன். நான் என்ன பண்ணணுன்றதை யோசித்தேன். நான் இன்னும் நான் இதில் ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணணுன்றதை யோசித்தேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு ஃபேமஸ் டைலராக என்னால் இருக்க முடியுது அப்படின்னா சும்மா இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அவ்வளோ தூரம் நான் யோசிச்சுருக்கேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதனால் நம்ம இவ்வளோத்தான் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான். ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு நான் தைக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன். அப்படிலாம் நினைக்கிறதுனால தான் அப்படிலாம் அவங்களுக்கு கஸ்டமருக்கு நான் சரி பண்ணி தைச்சி கொடுக்கறதுனால தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் இன்னுமே இவங்கக்கிட்ட போனால் கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க இல்லையா. இது எதனால் யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்க சொல்கிற ப்ராப்ளத்தெலாம் சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்ற ஒரு
நம்பிக்கையில் தான். நம்பிக்கைன்னா நம்ம வந்து அவங்க கொடுக்குற நம்பிக்கையை நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதுபோலலாம் நான் இருந்ததுனால தான் எனக்கு என் கஸ்டமர்ஸ்லாம் வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய பழைய கஸ்டமர்ஸ்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் புது கஸ்டமர் வருவாங்க. அவங்களையுமே நான் எப்படி வந்து ஒரு வாட்டி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பேசணும், அவங்க வந்து மைண்ட் செட்டை வந்து நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி என்னென்னலாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்லாம் நம்ம இதில் நிறைய வந்து கற்றுக்கணும் இல்லையா? நீங்கள் இந்த ஃபீல்ட்லேயே வந்து ரொம்பவும் அதிலே இருக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு இந்த கஸ்டமர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு மைண்ட் செட்டில் அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் நான் சொன்னது. செகண்ட் வந்து பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் வாங்கி தையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு வந்து என்ன, உங்கள் கஸ்டமரே வந்து ஒரு கஸ்டமரை வந்து சொல்லி அவங்க வந்து வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் தரணும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரால் அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிடைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் பேசிக்காக வந்து தைக்க தெரியுது, ஆனால் வந்து தைக்க தான் தெரியும், ஆனால் ஃபினிஷிங்காக தைக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவும் நம்ம தைக்க தான் அது வந்து நமக்கு பழகும் இல்லையா? நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்குனா ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். பார்க்கும்போதே நம்ம ப்ளவுஸை பார்க்கும்போதே பிடிக்கணும். அதுபோல் வந்து தைக்க பழகணும். ஃபஸ்ட்லாம் நான் ஆரம்பத்தில் என்னுடைய ப்ளவுஸ்லாம் ஸ்டிச்சிங் பண்ணேன் அப்படின்னா ஃபிட்டிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்க்க போனால் எனக்கு ஃபினிஷிங் எனக்கே பிடிக்காது. அதனாலே நான் நிறைய யோசிப்பேன். டிசைன் ப்ளவுஸ்லாம் கூட ஸ்டிச் பண்ணுவேன் வீட்டில் இருந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போதுலாம். ஆனால் வந்து பார்க்கும்போது எனக்கே பிடிக்காது. அது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் போட்டுட்டு போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரியும், நம்ம டைலருங்களுக்கு தான் தெரியும் அது ஃபினிஷிங்காக இருக்கா இல்லையான்னுட்டு. அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வர்றதுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். யாருக்கிட்டையும் நான் கற்றுக்கவே இல்லை, நானாக கற்றுக்கிட்டேன். இப்படி பண்ணால் இது ஃபினிஷிங் வரும், இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து அதுலேருந்து நான் மீண்டு எழுந்திரிச்சு வந்திருக்கிறேன். அதனால் வந்து எதுவுமே வந்து ஒரு அனுபவம் தான். அதனால் அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் பழகணும் அப்படின்ட்டு யோசித்து செய்யுங்க. இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்ட்டு என்றைக்குமே வந்து தன்னம்பிக்கையை இழந்து என்றைக்குமே வந்து இந்த வேலையில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுவே வந்து உங்களை மோட்டிவேஷன் பண்ண விடாது. உங்களை வந்து இன்னும் பின்னோக்க தான் வந்து அது உங்களை வந்து ஊன்றுகோலாக இருக்குமே தவிர மேலே வந்து வளர்ந்து வரணும் அப்படின்ற போல் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் பார்த்தோன்னா வியூஸே போக மாட்டுது வீடியோவில். அதனால தான் இப்போ நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோவே ஸ்டாப் பண்ணிட்டேன். டிசைன் ப்ளவுஸ் வீடியோ மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு, ஷார்ட்ஸ் வீடியோவும் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரி, இது நம்ம ரொம்ப நாளாக ஆகிடுச்சி, அதனால தான் இதை போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நிறைய பேரை போய் சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.